பிஜேபிக்கு நல்லா தெரியும் ஒரு புது கட்சி வந்தா பழைய கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் என்ன மாதிரி செயல்படும்னு. ஆனா விஜய்க்கு அந்த நன்றி இருந்ததாங்கிறது தான் கேள்வி. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜய் வந்து திருப்பி திமுக இத்தனை வருஷம் என்ன பண்ணிச்சோ அதே ஆங்கிள் எடுக்கிறார். அதே ஆன்டி பிஜேபி. தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி பிஜேபி பேசினா நமக்கு வந்து நிறைய செல்வாக்கு கிடைக்கும், மக்களுக்கு பிஜேபி மேல கோபம் இருக்குன்னு அவரும் பழைய காலத்துல பழைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சூழ்நிலை மாறினது அவருக்கு தெரியல. பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை இருந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இருந்திருந்தா இந்த தேர்தலினுடைய முடிவுகளே வேற மாதிரி வந்திருக்கும். ஸோ விஜயமே அதே ஒரு ஆன்டி நேஷனல். ஏன்னா கூட காங்கிரஸ் சேர்ந்தாச்சு. இப்போ ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இவர் செய்யறாரு. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் நார்த்தை பார்த்துக்கிறேன், நீங்க சவுத்தில் இருக்கிற 5 ஸ்டேட்டை பார்த்துக்கோங்கன்னு பேராசை. 108 மக்கள் தந்திருக்காங்க, அதுல திருப்தி ஆகலை. அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யணும்னு விரும்பல. இப்போ என்ன சொல்றாரு, அதிமுக திமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் எங்கள் எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ணிடுவோம். இப்போ ராஜினாமா பண்ண என்னங்க ஆகும், அங்கே தேர்தல் வரும். எங்க தேர்தல் வரும், ராஜினாமா பண்ண இடத்துல மட்டும் வரும். 108 தொகுதியில் தேர்தல் வரும். அப்ப யாரு விஜய் 108 ஜெயிப்பாரா? திரும்ப அவர் எங்க ஜெயிச்ச இடத்த ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப போய் ஏன் ராஜினாமா பண்றாருன்னா திமுக காரன் 50 பேர் பிச்சு கூட்டிட்டு போயிடுவான், அதிமுக காரன் 50 பேரை கூட்டிட்டு போயிடுவான், நானும் புசி ஆனந்தும் நட்டு தருவில் நிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ விஜய் அந்த 108 மதிக்கல. விஜய் என்ன பண்றாரு, எதிர்கட்சியா இருக்க கூட அவர் விரும்பல. உட்காந்தா சிஎம் சேர்ல நான் உழைக்க, எதிர்கட்சியா உழைக்க. சரி இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்க, தப்புன்னு 100% தப்பு. திமுக சேர்ந்தது தப்பு, ஏத்துக்க முடியாது, ஓகே. ஆனா அதை எதிர்த்து 5 ஆண்டுகள் அரசியல் செய்ய அவருக்கு தைரியம் இல்லை. அவருக்கு வந்து அவர் எம்எல்ஏ மேலே நம்பிக்கை இல்லை. அதனால ராஜினாமா பண்ண வைக்கிறாரு. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கே ஒரு அன்சர்டனிட்டியை உருவாக்குது. நீங்கள் அடிப்படையில் போன தடவை எடப்பாடி ஐயா ஆட்சியில் இருக்கும் போதே அவங்க கட்சிக்காரங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. டிவிலெலாம் இருக்குது, யூடியூப்பில் யார் வேணாலும் பார்க்கலாம். அதாவது எடப்பாடி ஐயா நிறையா மணல் கான்ட்ராக்ட் அது இது எல்லாத்தையுமே திமுக பிரமுகர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. மறந்துடக்கூடாது, டாஸ்மார்க்கில் இன்றைக்கி நீங்கள் குவார்ட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த குவார்ட்டருக்கு பின்னாடி என்ன கம்பெனிக்கு எழுதி அந்த குவார்ட்டரை தயார் பண்ணுறான்றதை நீங்கள் பார்க்கலாம். திமுக ஆட்சியில் இருக்கும் போது அதிமுக தலைவர்கள் தயார் பண்ணுற கம்பெனியிலேருந்து தான் பாட்டில் வரும். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் திமுக கம்பெனிலேருந்து தயார் பண்ணுற பாட்டில் போய்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதிமுகவும் திமுகவும் வெளியே தான் பொதுமக்கள்கிட்ட சண்டை போட்டுக்குவாங்களே ஒழிய வியாபார ரீதியாக அவங்களுக்குள்ள நிறைய பிணக்கம் இருக்குது. மொத்தமே ஒரு 6 குடும்பம் தான் இவங்களுடைய காசையெல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய்கிட்டு உள்ளே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நகைக்கடைக்காரனுங்க, அப்புறம் வேறு சில கவர்மெண்ட் பேர் என்ன ரியல் எஸ்டேட் பண்ணுறவனுங்க, கந்து வட்டி கொடுக்குறவனுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கோஷ்டி. ஒரு 6 குடும்பம் சிண்டிகேட். அந்த 6 குடும்ப சிண்டிகேட்டும் திமுக காரங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதிமுக காரங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுது.